வணக்கம். நான் நாகப்பட்டினம் மாவட்டம், வேதாரண்யம் வட்டம், கருப்பம்புலம் கிராமத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயி, மரபு விதை காவலர் சிவாஜி பேசுகிறேன். நீரின்றி அமையாது உலகு. நம்ம உடம்புலையே கிட்டத்தட்ட 70% நீர் சம்பந்த பொருள் தான் இருக்குது. ஆக நாம் நீரை பாதுகாத்துக்கிட்டால் தான் எல்லாத்தையும் தயார் பண்ணுறோம். நீர் அவர் வள்ளுவர் சொல்கிற மாதிரிக்க உணவாகவும் இருக்கும், உணவை உற்பத்தி பண்ணுறதுக்கும் அது துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இந்த நீரை கதிரவன் கடல்லேருந்து ஆவியாக்கி மேலே கொண்டு போயிடுது. சிங்கம் இருந்தால் தான் மழை வரும், புலி இருந்தால் தான் மழை வரும். ஏன்னாக்கா இந்த நீர் ஆவியாகி போகும் பொழுது மரங்கள்லேருந்து வருகின்ற குளிர்ந்த காற்று அந்த நீராவியை தண்ணியாக மாற்றி மலைகளில் மழையாக பொழிவிக்குது. அப்படி வரும் பொழுது அந்த மழை நீர் நமக்கு கிடைக்குது. மலை என்பது மேலே இருக்கிறது, அதனால் அதுக்கு மேற்குன்னு பேர். அந்த நீர் கீழ் நோக்கி ஓடி வருது கடலை நோக்கி, அதுக்கு கிழக்குன்னு பேர். மேலே இருப்பதுனால மேற்கு, கீழே இருக்கிறதுனால கிழக்கு. சிங்கமும் புலியும் தான் நமக்கு மழையை வரவழைச்சி கொடுக்குது. எப்படின்னு சொன்னாக்க, இந்த சிங்கம் புலி இருக்கிற பகுதிக்கு மனிதன் போக மாட்டான். அது அழிஞ்சிட்டுன்னு சொன்னால் மனுஷன் இந்த மலைகளுக்கெல்லாம் போய் அங்கே இருக்கிற மரங்களையெல்லாம் இவன் வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுவான். அப்போ மரங்களில் இருக்கிற அந்த குளிர்ந்த காற்றுங்கிறது அங்கே கிடைக்காம போயிடுது. அந்த மேகம், அந்த ஆவி எல்லாமே வேறு இடங்களுக்கு போயிடும். ஆக மரங்கள் அங்கே இருக்கணும்னு சொன்னால் சிங்கம் கண்டிப்பாக இருக்கணும். சிங்கம் அழிஞ்சு போச்சுன்னா மரம் அழிஞ்சு போகும். மரம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் குளிர்ந்த காற்று கிடைக்காது, மழை கிடைக்காது. அதனால் சிங்கத்துக்கும் மழைக்குமான தொடர்பு இது தான். அந்த மழை பேஞ்சு அந்த தண்ணீர் வரும்பொழுது கீழ் நோக்கி தான் வருது. அதனால் அந்த தண்ணீரை வச்சு நம்ம பயன்படுத்தணும். ஏரிகளாகவும் குளங்களாகவும் ஆறுகளாகவும் இப்படி பயன்படுத்தி தான் அந்த மழையை வச்சு நம்ம தண்ணியை தேக்கி வச்சு அதிலேருந்து நம்ம உணவு உற்பத்தி பண்ணிக்கணும். குடிநீர் அவசியமானது, இன்றியமையாத தேவை என்னென்னா குடிநீர். அந்த குடிநீரை நம்ம பாதுகாத்தணும். எக்காரணத்துக்கு கொண்டும் நீரை காசு கொடுத்து வாங்கக்கூடாது, விற்கவும் கூடாது. நீருங்கிறது பஞ்சபூதத்தில் உள்ளது, இயற்கையாக உருவானது, வானத்திலிருந்து பொழிஞ்சது. அந்த நீரை அடைச்சி வச்சுக்கிட்டு நம்ம காசுக்கு விற்கிறதோ அதில் வருமானம் பார்க்குறதோ ரொம்ப தப்பானது. இதுக்கெல்லாம் யார் காரணங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த நீர் இப்போ இதில் எவ்வளவுக்கு நீர் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன். ஒரு லாரி நீருங்கிறது 12 டன். 12 டன்னுங்கிறது 12,000 கிலோ. 12,000 கிலோங்கிறது 12,000 லிட்டர். தண்ணீருடைய பொது அளவு அப்படிங்கிறதுனால 1 லிட்டர் தண்ணி 1 கிலோ. 1 கிலோவுக்கு 1 லிட்டர்னால் 12,000 லிட்டர். 12,000 லிட்டர்னாக்க நம்ம ஊர் கடத்தெருவில் 1 லிட்டர் தண்ணி 20 ரூபாய்க்கு விற்கிது. அப்போ 12,000 லிட்டர் தண்ணியும் 2,40,000 விற்கிது. சரிதானுங்களா? அப்படிங்கும் பொழுது ஒரு லாரி தண்ணியை 2,40,000 நம்ம வாங்கி குடிக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். இதை பாதுகாத்து நம்ம மண்ணில் சேமித்து வச்சு நம்ம தேவைப்படுறப்ப நம்ம உறிஞ்சி குடிக்கணும். கிணத்துலேருந்து மோந்து குடிக்கணும், இதுலேருந்து எடுத்து வடிகட்டி குடிக்கணும், மண் பாத்திரத்தில் வச்சுருந்து குடிக்கணும். இதுதான் தேவையே தவிர இதை காசு கொடுத்து நம்ம வாங்கக்கூடாது, காசு கொடுத்து யாரும் விற்கக்கூடாது, அதுக்கு அனுமதிக்க கூடாது. இது ரொம்ப தவறான ஒரு போக்கு. இருந்த நல்ல நீர் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் சிந்திக்கணும். இந்த ஏரியாவில், இந்த பகுதியில் எல்லார் வீட்டிலையுமே நல்ல தண்ணீர் இருந்தது. அவங்க குடித்து நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. எந்த விதமான குறைபாடும் கிடையாது, நோயும் கிடையாது, நொடியும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த நீரை நெஞ்சாக்கினது யார்? செயற்கை விவசாயங்கிறது ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்து இங்கே பிறகு அரசினால் அமுல்படுத்தப்பட்டு இந்த மண்ணில் கொண்டுட்டு நிறைய நஞ்சுகளை நிறைய உப்புகளை அவங்க போட்டதுனாலையும் பயிர்கள் அடித்ததுனாலையும் இந்த நீரானது நஞ்சாக மாறிவிட்டது. அப்படி நஞ்சாக மாறினதுனால என்னாச்சுன்னா அது குடிக்கிறதுக்கு பயன்படாமல் போயிட்டது, உற்பத்திக்கு மட்டும் பயன்பட்டது. சாப்பிட்றதுனால ஏற்படுற வியாதிகளுக்கெல்லாம் நாம் வைத்தியம் பண்ணியே நம்முடைய காசு அழிஞ்சு போகுது, நம்முடைய ஆரோக்கியம் கெட்டு போகுது. மேற்கொண்டு நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாத ஊனமுற்றவர்களாக நம்மளால் எழும்பி நடக்க முடியாத அளவுக்கெல்லாம் போய்ட்றோம். 100 வயசு வரைக்கும் எங்கள் தாத்தா வாழ்ந்தார், 94 வயசில் இறக்குறாரு. 100 ஆண்டு காலம் அப்போ நிறைய பேர் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்கெல்லாம் தெம்பாக தான் இருந்தாங்க, அவ்வளோ அழுத்தமாக இருந்தாங்க. 15 மைல் 10 மைல் தூர போய் எல்லாம் புளி வாங்கி தனக்கு தேவையான குடும்ப பொருளை வாங்கி தலையில் தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ பேருந்தெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் ஆரோக்கியமாக வாழ்ந்துருக்கிறாங்க. இப்போல்லாம் நம்ம உடம்பே நம்ம பேருந்து நிலையத்துலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு ஆட்டோ வச்சுட்டு வர்ற அளவுக்கு நம்ம பலவீனமானதுக்கு காரணம் என்னன்னாக்கா நம்முடைய நிலத்தை நஞ்சாக்கிட்டோம். அதில் உருவாகிற இந்த உற்பத்தி பொருளாக வர்ற நம்முடைய உணவு நஞ்சாக இருக்குது. நம்ம எல்லாம் நோயாளியாக போனதுனால நம்மளால் தொடர்ந்து வாடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்படி வாழ்ந்தீங்கன்னாலும் உங்களை 50 வயசு 60 வயசு வரைக்கும் உங்களை தூக்கி அடிக்க போடுற கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள்லாம் 100 வயசு வச்சு நினச்சே பார்க்க வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. இது ஆரோக்கியமான வாழ்க்கை இல்லை. எப்படி நம்முடைய நிலத்தில் நல்ல நீரை வச்சு நல்ல மண், ஆடு மாடு கோழியை வச்சு சாவடி பண்ணி அதிலேருந்து தானியங்களையும் கிழங்குகளையும் காய்கறிகளையும் எடுத்து அதை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் உடம்பு அழுத்தமாக இருக்கும், நோய் இல்லாமல் வாழலாம்.
அதனால் நீரை பாதுகாக்க வேண்டியது முக்கியமான கட்டம். இந்த நீரை வணிக பொருளாக்கிட்டாங்க. இந்த நீரையை தான் அவங்க சாராயத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. அதை வாங்கி குடிச்சிட்டு நிறைய பேர் மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவும் தவறானது. மக்களுக்கு சாராயம் வேண்டிய தண்ணி தான் வேணும், அதுவும் நல்ல தண்ணி தான் வேணும். அந்த நல்ல தண்ணியை நாம் சேமித்து வச்சுக்கணும். நாம் கடலில் நிறைய நீரை கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் பல கோடி லிட்டர் தண்ணி, அதாவது டிஎம்சி கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணியெல்லாம் நல்ல தண்ணி கடலுக்கு போகுது. கடலுக்கு நல்ல தண்ணி வேண்டியதான் இல்லைன்னு சொல்லலை, மிகையான தண்ணி போக வேண்டியதான். ஆனால் நாம் தேக்கி வைக்க வேண்டிய இடத்துல தேக்கி வைக்காமல் அதையெல்லாம் வழிஞ்சி விடுற மாதிரி பண்ணிவிட்டோம். இப்போ கொள்ளிடத்தில் கொண்டு விடுறோம்ல, இப்போ ஊரில் வந்து நிறைய கோட்டகங்கள் இருக்குது. அந்த கோட்டகங்கள்லாம் நீரை தேக்கி வச்சுக்கலாம், ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அந்த கோட்டங்களோட கரையை நீங்கள் வந்து பலப்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி இந்த வருஷம் இன்னமும் கூடுதலாக பலப்படுத்துவோம். அப்படி பலப்படுத்தும் பொழுது இங்கே வந்து நான் வந்து குறிப்பிட்ட அளவு தண்ணியை சேமித்து வச்சுக்க முடியும். அது மாதிரி நிறைய நீர்நிலைகள் இருக்குது. அந்த நீர்நிலைகளை எல்லாருமே அரசாங்கம் மட்டும் இல்லை, பொதுமக்களும் சேர்ந்து ஊராட்சிகளும் சேர்ந்து நீர்நிலைகளில் தண்ணியை சேர்த்து வச்சுக்கிட்டா ஒரு வருஷத்துக்கு மழை பெஞ்சால் 5 வருஷத்துக்கு அந்த நீரை வச்சு கூட நம்ம வாழ முடியும். அதுலேருந்து நம்ம காய்கறிகளை விளைநிலத்தில் பயிர்களெல்லாம் உற்பத்தி பண்ணி நம்ம உணவுப் பொருளெல்லாம் உற்பத்தி பண்ணிக்க முடியும். ஆடு மாடு வளர்க்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். அதனால் நீரை பாதுகாக்கணும், நீரை சேமிக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாருமே முன்முயற்சி எடுத்து அதை செய்யணும். எக்காரணத்தை கொண்டு தண்ணியை காசுக்கு விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அதில் நஞ்சையும் கலக்கக்கூடாது. குடும்பம் வரைக்கும் இந்த நெல் சாகுபடி மூலமாக நஞ்சை பரப்பி தான் தண்ணியை கெடுத்துருக்குறாங்க. நிறைய பழைய மீன் வகைகள், அதே மாதிரிக்கு நிறைய பயிர்கள் இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு அழிஞ்சிருக்கு. எதுன்னு சொன்னால் களைக்கொல்லிங்கிற பேரில் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னாக்கா அவங்க வந்து நிறைய பயிர்களை, உணவு தானியங்கள் எல்லாம் அழிச்சிருக்கிறாங்க. இந்த என்னோடய வயலில் நீங்கள் பார்க்கலாம், இந்த வந்து கொட்டி கிழங்கெல்லாம் கிடக்குது. இதெல்லாம் வந்து களைக்கொல்லியெல்லாம் போட்டு அதெல்லாம் அழிஞ்சிருக்கு. கொட்டி கிழங்கெல்லாம் உணவு பொருள். களை எடுக்கிறவங்களாம் அந்த கொட்டி கிழங்கு காசு கொடுத்தோட அடிக்க மாட்டாங்க. ஏன் அடிக்க மாட்டாங்கன்னு சொன்னால் அது பிறகு வந்து கோடை காலத்தில் அது உணவு பொருளாக வந்துடும். அதை தோண்டி எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட முடியும். பச்சையாக தின்னாலே அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய உணவுப் பொருட்களை களைக்கொல்லிங்கிற பேரில், வீடிசைடு அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணாங்க, அவங்க கம்பெனிக்காரங்க தயார் பண்ணி நம்மளை வந்து பயிர்களை இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதை விட இன்னும் கொடுமை என்னென்னு சொன்னாக்க, நம்மளை நோயாளியாக்கிறதுக்கான அனைத்து விஷயங்களையும் அவங்க செய்கிறாங்க. ஏன்னா அவங்க மருத்துவம் மூலமாக தான் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த விதைகளை புதிதாக மரபு விதைகளை மீறி வீரிய குறைவுற்றங்களை உற்பத்தி பண்ணி இதை எங்கே பார்த்தாலும் விற்பனை செய்துக்கிட்டு இருக்கிறது உலக அளவில் ஒரு 30 பெரிய மருந்து தயாரிக்கிற பன்னாட்டு நிறுவனம். மருந்து, மாத்திரை, டானிக்கு தயாரிக்கிற பன்னாட்டு நிறுவனம் தான் விதை வியாபாரம் பண்ணுது. ஏன் விதை வியாபாரம் பண்ணுதுன்னா, இந்த விதைகள் மூலமாகத்தான் அவங்க நஞ்சை வந்து உணவுப் பொருளில் புகுத்த முடியுங்கிறதுக்காகவே அப்படி செய்கிறாங்க. அதை வாங்கி நாம் தெளிக்கிறோம். அதில் சில பல நோய்கள் வருது. அந்த பயிர்களை வந்து பூச்சி திக்குது. அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக நஞ்சை வாங்கி அடிக்கிறோம். நஞ்சு வியாபாரத்துலேயும் அவங்களுக்கு காசு வந்துடுது. விதை வியாபாரத்தில் காசு, நஞ்சு வியாபாரத்தில் காசு. அப்புறம் நோய் உற்பத்தி ஆனாக்கா மருத்துவ மன்றத்தில் காசு. மருத்துவ மன்றத்தில் காசு வரும்போது அவங்க மருத்துவக் கல்லூரிகள், அப்புறம் புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் இப்படி போய் மருத்துவ உலகமாக மாற்றிட்டாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 3 கிராமத்துக்கு ஒரு கிராமத்தில் ஒரு வைத்தியர் இருந்து எல்லோரும் போயிட்டு இந்த பேரிக்கையெல்லாம் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லா வச்சுக்கிடுங்க, உஷ்ணமாக இருந்தால் எண்ணெய் தேய்ச்சி முழுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சில மருத்துவம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஒருத்தர் தான் மருத்துவர். 3 கிராமங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 கிராமங்களையும் மொத்தத்தில் ஒரு கிராமத்துக்கு 500 பேர் இருந்தாலும் 1500 பேர் இல்லை 2000 பேர் வரட்டும் அப்படியெல்லாம் இருந்த காலமாக இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. வீட்டுக்கு வீடு ஆஸ்பத்திரி மாதிரிக்கு போயிட்டு எல்லா வீட்லேயுமே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா, மருந்து மாத்திரைக்காக தனியாக ஒரு வெத்தலைப்பட்டி மாதிரி ஒரு டப்பாவை வச்சுட்டாங்க. அதுக்காக தனியாக அலமாரி வச்சாங்க. அதுக்காக வீட்டில் பிரேதப்பட்டியும் வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி பிரித்து அதை வேறு வாங்கி வச்சுருக்கிறாங்க. இதே மாதிரி இந்த நஞ்சு பொருட்களை வாங்கி வீட்டில் வச்சுட்டு அதே சாப்பிட்டு தொடர்ந்து அவங்க வந்து மருத்துவருடைய ஆலோசனையோடு தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டு குட்டிச்சோராக போயிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் திருப்பி மறுபடியும் வாழ்க்கையை கொண்டு வரணும். தன்னுடைய குழந்தைகளில் நிறையா குழந்தைங்களை பெற்று அந்த குழந்தைங்களுக்கு இயற்கையை சொல்லிக் கொடுத்து இதில் உணவு உற்பத்தி பண்ணி சாப்பிட்டு உடம்பு தெம்போடு இருக்கணும், நீச்சல் அடிக்கணும், சடுகுடு விளையாடணும், சிலம்பம் ஆடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து பிள்ளைகளை ஆரோக்கியமாக வளர்க்கணும். இதே மாதிரி இப்போ குழந்தைங்களை ஒன்று பெற்று அதுக்கு செல்லம் கொடுக்குறேன், செல்லு கொடுக்குறேன்னு வளர்த்து அதை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துலேயே வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. கொண்டாந்து செல்ஃபோனை கொடுத்து டிவியில் உட்கார வைக்கிறீங்க. அந்த குழந்தைங்கள்லாம் எதுக்கு ஆகாமல் போய்டும். ஆரோக்கியமான குழந்தைகள் தான் எதிர்கால நாட்டை உருவாக்க முடியும். அவங்க தான் இந்த தூண்கள். நீங்கள் வந்து ஆரோக்கியமான குழந்தைகளை எங்கே பார்க்கலான்னாக்கா, நீங்கள் யாரும் கோச்சிக்க வேண்டாம். பேருந்து நிலையங்களில் வந்து கிடக்கிற குழந்தைகள் நல்லா இருக்குது. அது அங்கேயே தான் இருக்குது. பனியில், காற்றுல, வெயிலில், மழையில் அது கிடக்குது. அங்கேயே தான் பிறக்குது. மருத்துவமனைக்கு போல் தடுப்பூசி போட்டுல அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அவங்க இயற்கையோடு சேர்ந்து பயணிக்கிறாங்க, இயற்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. செயற்கையாக வளர்க்குறது எதையுமே நமக்கு ஒத்து வராது. உங்களுக்கு தெரியும், பிராய்லர் கோழிக்கும் நாட்டுக்கோழிக்குமான வித்தியாசம் தெரியும். அதே மாதிரி இன்னும் ஒரு பகுதியில் உங்களுக்கு உணவு எப்படி உற்பத்தி ஆகுதுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன்.